ஃபஸ்ட்டு இந்த பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேசரி பவுட்ரு எடுத்து அதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு சோடாப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி மாவு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, கலர் பவுட்ரு, பெருங்காயத்தூள், சோடா உப்பு, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. நம்ம எந்த கப்பால் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும்னு நான் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் பக்கோடா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது நல்லா புஷ்ஷுன்னு மேலே வந்துடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகும் போது அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பக்கோடா நம்ம போடும்போது அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பக்கோடா போட்டிங்கன்னா பக்கோடா வந்து சீக்கிரமாகவே கருகி வந்துடும். உள்ளே அப்படியே மாவாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. இப்போ நம்ம கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழே எதுவுமே ஒட்டாமல் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா மேலே வந்துருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க.
பக்கோடா நல்லா வெந்து வந்துருச்சுன்னா நம்ம கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணும்போதும் ஒரு மாதிரியே சலசலன்னு இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக நல்லா சலசலன்னு இருக்கும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா பக்கோடா நல்லா வெந்துருச்சுன்ட்டு. அதே மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள் பக்கோடா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா மாவுலையும் நம்ம பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம்.